இந்த கதை எனக்கும் என் அப்பாவுக்கும் உரியது. நான் தாமரை, தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவள். என் அப்பா காவல்துறையில் இருக்கிறார். அவர் நேர்மையான, கண்டிப்பான சுவாபம் கொண்ட ஒரு அதிகாரி. ஆனால் அவரது முகத்தில் இருக்கும் தீவிரத்திற்கு பின்னால் ஒரு இதயம் துடிக்கிறது. அதை நான் மட்டுமே அறிவேன். ஒருவேளை நான் அவரது மகள் என்பதாலும் அவரது முடிக்கப்படாத காதல் கதையின் ஒரே சாட்சி என்பதாலும் இருக்கலாம். இது நான் 20 வயதாக இருந்தபோது நடந்தது. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் அப்பாவை ஒரு பழைய பெட்டியில் எதையோ தேடிக்கொண்டிருப்பதை கண்டேன். என்னை பார்த்ததும் அவர் பெட்டியை மூடிவிட்டு புன்னகைத்தார், ஏதோ ஒரு ரகசியத்தை மறைப்பது போல. ஆனால் என் பிடிவாதத்திற்கு முன்னால் அவரால் நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை. தாமரை, நீ இப்போது பெரியவளாகிவிட்டாய். நான் இன்று வரை யாரிடமும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா என்றார். என் அப்பா என்னிடம் எதையாவது மறைப்பார் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அவர் மெதுவாக பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு பழைய டைரி, ஒரு நீல கைக்குட்டை மற்றும் ஒரு புகைப்படத்தை வெளியே எடுத்தார். அந்த புகைப்படத்தில் ஒரு பெண் கருத்த பெரிய கண்களுடன் புன்னகைத்து கொண்டிருந்தாள். யார் இது அப்பா என்று நான் கேட்டதும் அப்பா ஒரு ஆழமான மூச்சை எடுத்தார். இது உன்னுடைய அம்மா இல்லை, இது ஒரு கனவு. என் இதயம் படபடத்தது. அப்பா சொன்னார், ஆமாம், அவளுடைய பெயர் ரதி. அவள் என் முதல் காதல். நான் அமைதியாகிவிட்டேன். என் காதுகள் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒன்று கேட்டது போல். அப்போது நான் ஒரு அதிகாரி. முதல் முறையாக கோயம்புத்தூரில் பணி நியமனம் செய்யப்பட்டேன். அங்கு அவளது குடும்பத்துடன் நான் ஒரு வாடகைதாரராக தங்கியிருந்தேன். ரதி ஒரு பள்ளியில் ஆசிரியையாக இருந்தாள். உன் பாட்டி அவளை மருமகளாக ஆக்க தயாராக இருந்தாள். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் திருமணம் செய்ய தயாராக இருந்தோம். ஆனால் அப்போது ஒரு வழக்கு காரணமாக எனக்கு இடமாற்றம் கிடைத்தது. அவளது தந்தைக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கவில்லை. அவருக்கு காவல்துறையினர் மீது வெறுப்பு இருந்தது. அவர்கள் ரதியின் திருமணத்தை வேறு எங்கோ நிச்சயித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் வேறு வழியில்லாமல் பின்வாங்குவதே சிறந்தது என்று நினைத்தேன். அவளை கடைசியாக ரயில் நிலையத்தில் விட சென்றேன். அவள் ரயிலில் அமர்ந்திருந்தாள். அழுது கொண்டே இருந்தாள். எதுவும் சொல்லவில்லை, எதுவும் கேட்கவில்லை. அவள் என் பக்கம் ஒரு நீல நிற கைக்குட்டையை வீசினாள். நான் அந்த கைக்குட்டையை கையில் எடுத்தேன். இப்போதும் அதில் மெல்லிய வாசனை இருந்தது. என் அப்பா இப்போது அமைதியாகிவிட்டார். அவரது கண்களில் அந்த முழுமையடையாத காதல் கதை இப்போதும் இருந்தது. முழு வீச்சில் நடந்து கொண்டிருந்தது. நான் மெதுவாக கேட்டேன், பிறகு அம்மாவுடன் திருமணம் எப்படி நடந்தது? உன் அம்மா மிகவும் நல்லவள் தாமரை. அவள் என் மனதின் குறைகளை எதுவும் சொல்லாமலேயே நிரப்பிவிட்டாள். ஆனால் ரதி நினைவுகளில் தங்கிவிட்டாள். நான் அப்பாவின் கையை பிடித்து கொண்டேன். அவர் முதல் முறையாக என் கண்களை உற்று நோக்கினான். ஒரு நண்பனை போல, நான் மகளாக புரிந்து கொண்ட ஒரு காதலனை போல. இன்று நான் காதலை புரிந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு அப்பாவின் அந்த நிறைவு பெறாத காதல் கதை எனக்கு இன்னும் முழுமையாக தெரிந்தது. ஏனென்றால் உண்மையான காதல் எப்போதும் முழுமையாக இருக்க வேண்டியதில்லை. நினைவுகளிலும் அது ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. மேலும் அந்த நீலத்துண்டின் வாசனை இப்போது என் அறையில் ஒரு புத்தகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நான் ஒருபோதும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. என் அப்பா ஒரு கண்டிப்பான அதிகாரி மட்டுமல்ல, காதலில் வாழ்ந்த ஒரு இதயம் என்று. அன்று நான் என் அப்பாவை முதல் முறையாக ஒரு மனிதனைப் போல பார்த்தேன். ஒரு மனிதனாக அவருடைய கண்களில் ஒன்று சேராத காதலின் ஈரம் இருந்தது. மேலும் அவருடைய இதயத்தில் அந்த நீல துண்டின் வாசனை இன்னும் நிறைந்திருந்தது. அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. ரதி ஆண்டியின் படம் மீண்டும் மீண்டும் என் கண்களில் சுழன்றது. நான் யோசித்தேன், அவள் இன்றும் எங்காவது இருப்பாளா? அவள் அப்பாவை போல யாரையும் விரும்பியிருக்க மாட்டாளா? அல்லது அவள் அந்த துண்டை போட்டுவிட்டு யாராவது அவளை பிடித்து நிறுத்தலாம் என்று நினைத்தாளா? காலையில் நான் துணிச்சலானேன். அப்பாவின் டைரியிலிருந்து ரதி ஆண்டியின் பழைய பள்ளி பெயரை அமைதியாக பார்த்து கூகிள் செய்தேன். சில பழைய கோப்புகள் கிடைத்தன. அதில் ஒரு பெயர் ரதி. சென்னையில் உள்ள ஒரு பள்ளியில் இன்னும் கற்பித்து கொண்டிருந்தார். என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் அவர்களை அப்பாவிடம் அறிமுகப்படுத்த முடியுமா? இந்த கேள்வி என் இதயத்தில் ஒரு சிலிர்ப்பாக ஓடியது. சில நாட்களுக்கு பிறகு எனக்கு சென்னையில் ஒரு கருத்தரங்கம் இருந்தது. நான் வேண்டுமென்றே அப்பாவை என்னுடன் வர சொன்னேன். அவர் முதலில் மறுத்தார். ஆனால் என் பிடிவாதத்திற்கு பிறகு ஒத்துக்கொண்டார். வழியில் அவர் மீண்டும் மீண்டும் அதே பழைய பாடலை கேட்டு விசில் எடுத்து கொண்டிருந்தார். அது ரதிக்கு மிகவும் பிடித்தது என்று அவர் ஒரு முறை என்னிடம் சொல்லியிருந்தார். சென்னையை அடைந்தோம். கருத்தரங்கு முடிந்ததும் நான் சொன்னேன், அப்பா, ஒரு இடத்திற்கு செல்வோம். அதற்கு அப்பா எங்கே என்று கேட்டார். நான் புன்னகைத்து கொண்டே ஒரு பழைய நினைவை சந்திக்க வேண்டும் என்றேன்.
நாங்கள் இருவரும் ஒரு சிறிய பள்ளிக்கு முன்னால் நின்றோம். அப்பா சற்று அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுவா என்றார். நான் ஒருவேளை இன்று முழுமையடையாத கதைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்றேன். அப்பா நடுங்கிக் கொண்டே பள்ளியின் வாயிலுக்குள் சென்றார். அங்கே ஊழியர் அறையில் ஒரு பெண் அமர்ந்திருந்தார். வயது கூடியிருந்தாலும் அந்த கண்கள் அப்படியே இருந்தன, அந்த படத்தில் இருந்ததை போலவே. அவருடைய பார்வை அப்பா மீது பட்டதும் ஒரு கணம் எல்லாம் நின்றுவிட்டது போல் இருந்தது. அவள் அதிர்ச்சியடைந்து எழுந்து நின்றாள். ஒரு மெல்லிய புன்னகை அவள் முகத்தில் பரவியது. ஒருவேளை பல வருடங்களாக அப்பா நினைவில் அடைத்து வைத்திருந்த புன்னகை அதுவாக இருக்கலாம். அப்பாவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. நீ ரொம்ப முன்னேறியிருப்பாய் என்று நினைத்தேன் என்று மட்டுமே சொன்னார். ரதி ஆண்டி, முன்னேறிதான் இருந்தேன், ஆனால் பின்னால் ஒன்று விட்டு போயிருந்தது. அதை தினமும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தேன் என்றார். நான் தூரத்திலிருந்து இந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தேன். இரு முழுமையடையாத ஆத்துமாக்கள் பல வருடங்களுக்கு பிறகு ஒருவருக்கொருவர் அருகில் அமைதியாக இருந்தன. ஆனால் எல்லாம் பேசின. அன்று என் கண்களால் கண்டேன். உண்மையான அன்பு வயதை பார்ப்பதில்லை, உறவுகளின் அனுமதியை பார்ப்பதில்லை, சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை. அது காத்திருப்பதை மட்டுமே பார்க்கிறது, மற்றும் உணர்வுகளை. நாங்கள் தூத்துக்குடிக்கு திரும்பிய போது அப்பா முதன்முறையாக கார் ஓட்டும் போது பாடினார். நான் பின் சீட்டில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டேன். ஏனென்றால் இன்று என் அப்பாவின் முழுமையடையாத காதல் என் முழுமையான கதையாக மாறியிருந்தது. நாங்கள் தூத்துக்குடிக்கு திரும்பிய போது அப்பாவின் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. பல வருடங்களாக இருந்த ஒரு சுமை இப்போது இறங்கிவிட்டது போல. அவருடைய கண்களில் அந்த பழைய ஆழம் திரும்பியிருந்தது. அதை நான் சிறுவயதில் திட்டுவதையும் கடமையையும் மட்டுமே பார்த்திருந்தேன். அவரை ஒரு தேசபக்தி கொண்ட அதிகாரியாகவே பார்த்தேன். ஆனால் இப்போது நான் அவரை ஒரு முழுமையற்ற அர்த்தம் கொண்டவராக பார்க்கிறேன். ஒருவேளை முதல் முறையாக ஒரு தந்தையின் ஆத்மா அமைதியாக இருப்பதை உணர்ந்தேன். சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை நான் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்த போது அப்பா என் அருகில் வந்து அமர்ந்தார். அவர் கையில் அதே நீல நிற கைக்குட்டை இருந்தது. அதே அவர் இப்போது ஒரு புத்தக பக்கத்திற்குள் அல்லாமல் தன் பாக்கெட்டில் வைத்திருக்க தொடங்கியிருந்தார். தாமரை, அவர் மெதுவாக கூறினார், நீ செய்தது என் முழு வாழ்க்கையையும் மாற்றியிருக்கலாம். நான் ஒரு அதிகாரி மட்டுமல்ல, ஒரு மனிதனும் கூட. நீ என் முழுமையற்ற மனித நேயத்தை திரும்ப கொண்டு வந்தாய். நான் சிரித்தேன். என் சிறுவயதில் எனக்கு ஊஞ்சலாட்டிய போது அவர் முகத்தில் இருந்த அதே புன்னகை இருந்தது. ஆனால் இன்று அதில் வேறு ஏதோ ஒன்று இருந்தது. ஒரு ஆழம், வார்த்தைகளால் அல்ல, உணர்வுகளால் பிணைக்கப்பட்ட ஒரு உறவு. சில வாரங்களுக்கு பிறகு அப்பா சொன்னார், நான் ரதியை மீண்டும் சந்தித்தேன். அவள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவள் தனியாக இருந்தாள். இப்போது ஏழை குழந்தைகளுக்காக ஒரு பள்ளி நடத்துகிறாள். நான் என்ன தவறு செய்தேன் என்று யோசிக்கிறேன். அவளை விட்டுவிட்டேன். நான் சொன்னேன், இல்லை அப்பா, நீங்கள் தவறு செய்யவில்லை. நேரம் சரியாக இல்லை. அந்த இரவு நான் ரதி ஆண்டியை நானே அழைத்தேன். என் அப்பாவை நீங்கள் ஒருபோதும் கைவிடாததற்கு நன்றி சொன்னேன், நினைவுகளில் கூட. ஆனால் நீங்கள் அவரை உங்கள் உயிருடன் வைத்திருந்தீர்கள். அவள் அழுதாள். தொலைபேசியில், நீ என் மகளை போன்றவள் தாமரை. இப்போது உன் அப்பா என் நினைவுகளில் மீண்டும் வாழ தொடங்கியிருப்பதால் ஒருவேளை என் முழுமையற்ற பிரார்த்தனையும் நிறைவேறியிருக்கலாம் என்று கூறினாள். மெதுவாக அப்பாவும் ரதி ஆண்டியும் சந்திப்பது அதிகரித்தது. இப்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்பா அவர்களின் பள்ளிக்கு செல்வார். குழந்தைகளுக்கு கற்பிப்பார், பொம்மைகளை விநியோகிப்பார். பின்னர் இருவரும் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பழைய பாடல்களின் கேசட்டுகளை கேட்பார்கள். அவர்கள் இருவருக்கும் இடையில் யாரும் திருமணத்தை பற்றி பேசவில்லை. ஆனால் அவர்களின் உறவு ஒரு நட்பாக மாறியிருந்தது. அதில் வயது ஒரு தடையல்ல. சமூகத்தின் கட்டுப்பாடு அவசியமில்லையா? இதையெல்லாம் பார்ப்பது எனக்கு ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல் இருந்தது. ஆனால் இது என் சொந்த படம். இப்போது நான் காதலில் இருக்கிறேன். என் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் நிலையில் இருக்கிறேன். என் தந்தையின் காதல் போல் என் காதல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது முழுமையடையாமல் இருந்தாலும் ஒருபோதும் பொய்யாக இருக்கவில்லை. பிரிந்தாலும் ஒருபோதும் குறையவில்லை. இன்றும் அப்பா அலுவலகத்தில் இருந்து திரும்பியதும் முதலில் ரதி ஆண்டிக்கு ஒரு அழைப்பு செய்வார். கேளுங்கள், இன்று உங்களுக்கு பிடித்த பாடல் வானொலியில் ஒளிபரப்பாகிறது என்பார். பிறகு இருவரும் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களிலிருந்து அதே பாடலை கேட்பார்கள். சிலர் சொல்வார்கள், சொல்வது மக்களின் வேலை. இந்த கதை முழுமையடையவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் உண்மையான உறவுகள் ஒருபோது முடிவடைவதில்லை. அவை ஒரு புதிய வரையறையில் வாழ்கின்றன. நம் ஆத்மாவை தொடுகின்றன. நான் அப்பாவை இவ்வளவு இலகுவாகவும் இவ்வளவு உயிரோட்டமாகவும் பார்த்ததில்லை. ஒரு நாள் நான் தைரியமாக அப்பாவை பார்த்து, அப்பா, நீங்கள் இன்னும் அவளை அதே போல் நேசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் என் கண்களை பார்த்து புன்னகைத்து, தாமரை, காதல் ஒருபோதும் மாறாது. அதன் வடிவம் மட்டுமே மாறும். இப்போது அவள் என் காதல் இல்லை, என் ஆத்மாவின் துணை. அவளது சிரிப்பு என் மருந்து, அவளது அமைதி என் அமைதி. என் கண்கள் கலங்கின. பிறகு அவர் என்னை பார்த்து, நீ உன் வாழ்க்கை துணையிடம் இருந்து இதே உணர்வை பெறவில்லை என்றால்
நீ சரியான காதலை தேர்ந்தெடுக்கவில்லை என்று புரிந்து கொள் என்றார். அன்று அப்பா முதல் முறையாக என்னை கட்டிப்பிடித்து அழுதார். நானும் அழுதேன். 2 முழுமையடையாத தலைமுறைகள் ஒருவருக்கொருவர் கைகளில் முழுமையடைந்தன. சில வாரங்களுக்கு பிறகு ஒரு மாலை அப்பா சொன்னார், தாமரை, நாளை ரதி பள்ளியை மூடுகிறாள். இப்போது அவள் எங்கள் ஊரில் உள்ள குழந்தைகளுக்கு கற்பிக்க விரும்புகிறாள். இங்கு உன் அம்மாவின் நினைவுகள் உள்ளன. இப்போது என் புதிய நினைவுகளும் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறாள். நான் புரிந்து கொண்டேன். இல்லை, இந்த காதல் இப்போது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையாகிவிட்டது. எந்த ஒரு சமூகத்தாலும், எந்த ஒரு உறவாலும் அல்லது எந்த ஒரு வார்த்தையாலும் வரையறுக்க முடியாத ஒரு உறவு. அடுத்த நாள் ரதி ஆண்டி வாழ்த்து சொல்ல வந்தபோது நானும் அப்பாவும் அவர்களை அழைத்து வர ரயில் நிலையத்திற்கு சென்றோம். அப்பா அவர்களுக்காக ஒரு ரோஜா கொண்டு வந்திருந்தார். முதல் முறை கொடுத்தது போலவே. 28 ஆண்டுகளுக்கு முன்பு ரதி ஆண்டி ரயில் நிலையத்தில் இறங்கிய போது அவர் அப்பாவை பார்த்து புன்னகைத்தார். அந்த புன்னகையை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த புன்னகையில் பல வருட காத்திருப்பு இருப்பதை கண்டேன். உடைந்த நேரத்தை சரி செய்வதும் முழுமையற்ற காதலின் முழு கவிதையும் அதில் இருந்தது. அப்பா ரோஜாவை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னார், இந்த முறை கைக்குட்டையை விட மாட்டேன். கைப்பிடித்து கொண்டு வாழ்க்கையின் கடைசி பக்கங்களை ஒன்றாக எழுத வேண்டும். ரதி ஆண்டி அப்பாவின் கையை பிடித்தார். நான் அங்கே நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அந்த கணத்தில் நான் கடவுளை என் கண்களுக்கு முன்னால் பார்த்தேன். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.